கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நற்செய்தியின் சத்தம் வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ் என்கின்ற சேனல் மூலமாக மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருகிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பகுதியில் கர்த்தர் ஆபிராமை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கின்ற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். இங்கே ஊர் என்பது பழமையான சுமேரிய நாகரிகத்தின் ஒரு நகரமாக இருக்கிறது. இன்றைய நாட்களில் அதை ஈராக் நாட்டில் நசரியா என்ற இடத்திற்கு அருகாக இருக்கிறது. ஆபிராம் அவருடைய பெற்றோர்களுக்கு அந்த ஊர் என்ற ஊரிலே பிறந்தது குறிப்பிடத்தக்கது. கர்த்தராகிய தேவன் அவரை புறநாகரிகம், பொற்கோவில்கள், பொலிவான வாழ்க்கை ஆகியவற்றை விட்டுவிட்டு நம்பிக்கையின் பாதையில் அழைத்து செல்வதற்காக ஆபிராமை தனக்கான மகனாக அவர் தெரிந்து கொண்டு, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ஆம், ஆபிராம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் தன்னுடைய வாழ்ந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வருகிறான். இந்த பயணம் நம்பிக்கையின் பயணமாக கருதப்படுகிறது. ஊர் என்கின்ற பட்டணமான, அதாவது ஆபிராம் பிறந்த பட்டணமான ஊர் என்ற இடத்தை தொல்லியல் ஆராய்ச்சியாளர் 1920களில் சர் லியோனார்ட் ஊலே என்கின்றவர் அந்த நகரத்தை தோண்டி கண்டுபிடித்தது குறிப்பிடத்தக்கது. அந்த இடத்தில் பெரிய பெரிய கோயில்களும் அரச குடும்பத்தின் கல்லறைகளும் மற்றும் பழமையான எழுத்து பலகைகளை கண்டுபிடித்தது குறிப்பிடத்தக்கது. அந்த நகரம் மிகவும் மேம்பட்ட நாகரிகம் என்பதற்கு ஒரு ஆதாரமாகவும் கண்டுபிடித்தார்கள். நாம் கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆபிராம் ஒரு நாகரிகமான ஒரு ஊரை விட்டு கடவுளுடைய வார்த்தையை அவன் கேட்டு அதன்படி அதற்கு கீழ்ப்படிந்து அழைப்பின் சத்தத்தை கேட்டு தங்களுடைய நம்பிக்கை, நாகரிகம், கலாச்சாரம், பெற்றோர், உற்றார் அனைவரையும் விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஊரை விட்டு புறப்பட்ட ஆபிராமின் பயணம் நம்பிக்கையின் பயணமாகவும் விசுவாசத்தின் பயணமாக இருக்கிறது. தான் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடந்து வந்த ஆபிராமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஆம், ஆபிராம் பிறந்த ஊர் மிகப்பெரிய பட்டணம், பொற்கோவில்கள், மிக பழமை வாய்ந்த கலாச்சாரம், பொலிவான வாழ்க்கை, நல்ல கலாச்சாரமும் வசதி நிறைந்த அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஆபிராம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு பின் வந்தது. இது நம்பிக்கையின் பயணமாக இருக்கிறது. ஒரு மனுஷன் வசதியாக வாழ பழகி கொண்டால் அந்த வசதியை விட்டு வசதி குறைந்த இடத்தில் வாழும் ஒரு சந்தர்ப்பம் அமையுமானால் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொள்ள மிகவும் கடினப்படுவோம். ஆனால் ஆபிராம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரின் பின் வந்தான். ஆனால் இன்றைய வாழ்க்கையில் உலகத்தை பார்க்கிற பொழுது வசதிக்காக எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, சொல்லப்போனால் கடவுளையும் ஓரத்தில் வைத்துவிட்டு நம்முடைய வாழ்வாதாரம், வளர்ச்சி, சொகுசை தேடிதான் செல்லுகிறது. நமக்கான வளர்ச்சியை தேடி செல்வது தவறில்லை. ஆனால் தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் போகிறது நம்மை நாமே வஞ்சிக்கிறதற்கு இணையாக இருக்கிறது. இந்த உலகில்
பிறந்த எல்லா மனுஷருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான ஆசை, கனவு, லட்சியம் இவைகள் இருக்கும். இந்த லட்சியங்களும் ஆசைகளும் இல்லாத ஒரு மனுஷர்கள் இந்த பூமியில் இருப்பார்களானால் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு வராததற்கு முன்பதாக ஆபிராம் நினைத்திருக்கலாம், என்னுடைய பட்டணம், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், இவர்கள் எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கை நலமாகவும் சுகமாகவும் செல்லும் என்பதுதான். ஆபிராம் மட்டுமல்ல, நம்மில் எத்தனையோ பேர் நமக்குள் ஒரு சிந்தனை, என்னுடைய பெற்றோர், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சித்தப்பா, என்னுடைய மாமா, என்னுடைய பெரியப்பா, எனக்காக எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறார்கள் என்று நினைப்போம். நாம் எவர்கள் மீது அதிகமான நம்பிக்கையையும் பிரியமும் வைக்கிறோமோ அவர்களுக்கு நம்மீதான அக்கறையும் ஆர்வமும் குறைவாகவே இருக்கிறது. குறைவாக அல்ல, அக்கறையே இல்லாமலும் இருக்கலாம். இது அவர்களுடைய தவறு இல்லை. நாம் நம்மை உண்டாக்கினவரை மறந்து மனிதரில் நம்பிக்கை வைப்பது தேவனுடைய நீதி அல்ல என்பதே. இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லோருக்கும் நடக்கும் ஒன்றே தவிர இது ஒன்றும் புதுமையான கண்டுபிடிப்பும் அல்ல. என்னை தூக்கி நிலைநிறுத்த என்னோடு அநேகர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று நினைப்போம். ஆனால் ஒருவராலும் ஒன்றும் நடக்காது. எனக்காக என்னுடைய வாழ்க்கையில் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று ஏங்குவோம். கர்த்தர் நமக்காக சிலரை உருவாக்கவும் செய்வார். இதுதான் உலக நியதி. இதுதான் தேவனுடைய பார்வையில் நீதியாக இருக்கிறது. ஆபிராம் தனக்கான எந்த மனுஷனையும் அவன் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்டான், அதன்படி செய்தான். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். நாம் மனுஷர்களை நம்பி நமக்கானவர்கள் என்று சொல்லும் ஒரு மனுஷரும் நம்மோடு கூட இருப்பதில்லை. ஆனால் தேவனை நம்பும் பொழுது நமக்கானவர்களை தேவன் நம்முடைய அருகில் அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து, ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். ஆதியாகமம் 12:16 சாராய் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோவேறு கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிராமும் சாராயும் பஞ்சம் வந்தபோது தஞ்சம் புகுந்து எகிப்திற்கு சென்றபொழுது பார்வோன் மன்னனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருந்தார்கள். அவர்களில் ஒருத்திதான் இந்த ஆகார் என்கின்ற வேலைக்காரி ஆபிராமோடு இருந்தாள் என்பது குறிப்பிடத்தக்கது. சாராய் தன்னுடைய கணவனான ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தில் குடியேறிய பிறகு உடனே இது நடந்தேறிய காரியமல்ல. கானான் தேசத்தில் குடியேறிய பிறகு நமக்கு பிள்ளைகள் இல்லை என்கின்ற வேதனையில் அது பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம். அதற்கு பிறகு சாராய் தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லுகிறாள், பிள்ளை பெறாத வீட்டில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏது? ஆகவே நீர் என் அடிமை பெண்ணோடே சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான
தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். ஆபிராமிற்கு இரண்டாம் திருமணம் தன்னுடைய முதல் மனைவியாலே செய்து வைக்கப்பட்டது. ஆகார் இப்பொழுது ஆபிராமின் மனைவியாக இருக்கிறாள். காலம் சென்றது. ஆகார் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். சாராய் தனக்கும் தன்னுடைய கணவனுக்கும் அடிமை பெண்ணாக சேவை செய்ய வந்தவளை தன் கணவனுக்கே மனைவியாக கொடுத்தாள். தனக்கு மனமிறங்கி வாழ்க்கை கொடுத்தவளுக்கு தன்னால் முடிந்ததை நன்றாகவே செய்துவிட்டாள். ஆம், அற்பமாகவும் ஏளனமாகவும் பார்க்க தொடங்கினாள். ஆம், இந்த தொடரை தொடர்ந்து கவனிப்போம். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். உங்கள் தயவும் இந்த சேனலுக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.